அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருப்போம். நம்ம செஞ்ச உதவி எல்லாம் எல்லாருமே மறந்து போயிருப்பாங்க. அப்போ மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும். அந்த பாதிச்சவங்க எங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அதே மாதிரி வாழ்க்கையில வந்து இவ்வளவு வயசாயிடுச்சு, என்னால முன்னேற்றமே கிடைக்கல அப்படின்னு பாதிச்சவங்களும் உண்டு. நல்ல நம்பிக்கை துரோகம் செஞ்சு பாதிச்சதும் உண்டு. அதே மாதிரி தொழில் ரீதியா நான் எதையுமே தொட்டு எனக்கு சரியா வரல, நான் எதை தொட்டாலும் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது மூலியமா மனசு பாதிச்சதும் உண்டு. அப்படி இருக்கவங்க எல்லாம் எங்க போனா நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு அடுத்த நிலைமை முன்னேற்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா, முசிறி பக்கத்துல இருக்கக்கூடிய குணசீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்ன வெங்கடாச்சலபதினு சொல்லக்கூடிய பெருமாள் கோவில், நீங்க அங்க போய் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இப்ப தரிசனம் பண்ணிட்டு வரப்போ கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. இதை வந்து யாரு சொன்னா, இது நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு உண்மையா பொய்க்கா அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, நடிகர் விக்ரம் இருக்காரு இல்லைங்களா, அவரு வந்து சேது படம் நடிச்சார். அவர் இந்த கோவிலுக்கு போயினதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றமும் கிடைச்சது, பிரபலமா ஆனார். மனநிலை பாதிச்ச மாதிரி நடிச்சிருந்தாரு. அந்த கோவில்ல போய் வழிபாடு பட்டிருக்காங்க. அப்ப அந்த ஒரு விஷயத்த தொட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு. அது மாதிரி நீங்களும் அங்க போங்க, அங்க போய் அந்த பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்ல நிலைமை முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை பயன்படுத்துங்க. நீங்களும் பேரும் புகழோட வாழலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.